இப்போ மொழியும் கொடையும் ஏன் ஒன்றாக சேர்ந்திருக்கிறது நான் யோசிச்சு பார்த்தேன் நடுவர்களே. மொழியும் ஏன் ஒன்றாக கொடையும் ஒன்றாக சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால், பரம்பொருள் என்பது ஆக்குதல், அழித்தல், காத்தல், இது 3 வேலையும் செய்யும். மொழியும் அப்படித்தான் இந்த 3 வேலையும் செய்யும். இந்த 3 வேலையை செய்தாலும் பரம்பொருள் தன் நிலையிலிருந்து எந்த இடத்திலும் மாறாதது போல மொழியும் எந்த இடத்திலும் தன் நிலையிலிருந்து மாறாது. அதனால் மொழி என்பது கடவுளுக்கு சமமானது என்று செந்தமிழ் நாவலர் சிதம்பரநாதனார் சொல்லுகிறார் நடுவர்களே. இப்ப அடுத்த இது ஏன் கொடைய ஒன்னா சேர்த்திருக்காங்க தெரியுமா? கொடை கொடுப்பவனும் வள்ளல் தான், கொடை கொடுப்பவன் அந்த வள்ளலும் கடவுளுக்கு சமமானவன். புறநானூற்றில் ஒரு பாட்டு வருது நடுவர்களே. பூவுல நல்ல பூ கெட்ட பூன்னு இருக்கு. பூல நல்ல பூ கெட்ட பூன்னு இருக்கு. ஆனா எருக்கம்பூவை உள்ளன்போடு கடவுளுக்கு சூடுகிற பொழுது கடவுள் எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறாரோ அதே போல நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் படிச்சவனா இருந்தாலும் படிக்காதவனா இருந்தாலும் அறிவுள்ளவனா இருந்தாலும் இல்லாதவனா இருந்தாலும் கொடைன்னு வந்து கேட்டா உடனே வாரி வழங்குகிற பாரி வள்ளல் தான் இந்த உலகத்திலே கடவுள் என்று கபிலர் சொல்லுகிறார்.